finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா அபவுட் சிவம் துபே. ஸோ இப்போ எல்லாம் பரவலா ஒரு வைரலா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவம் துபே நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் கிடைச்சிட்டாரு. ஹர்திக் பாண்டியா பத்தி இனிமேல் கவலைப்பட தேவையில்லை. ஹர்திக் பாண்டியா இன்ஜுரினா கண்டிப்பா நம்மளுக்கு அடுத்த ஒரு பேக்கப் ஆல்ரவுண்டர் சிவம் துபே இருக்காரு. ஸோ போலிங்கும் சூப்பரா போட்டாரு, பேட்டிங் நல்லா ஆடி ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸை காமிச்சு மேன் ஆஃப் த மேட்சும் வாங்கிட்டாரு. ஸோ சிவம் துபே இஸ் கம்ப்ளீட்லி இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பி அவர் எடுக்கலாம் வேர்ல்டு கப்ல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டேன். எஸ், நானும் சிவம் துபேவோட ரீசன்ட் ஃபேன் தான். முன்னாடி நான் தான் சிவம் துபேவோட மிகப்பெரிய கிரிட்டிக். அதையும் நம்ம ஒத்துக்கணும்ல. அவரை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு போன வருஷம் அவர் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அதுக்கு முன்னாடி வருஷம் அவர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாரு உங்களுக்கும் தெரியும். ரொம்ப பூரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதாவது ஃபுட் ஒர்க்கும் யூஸ் பண்ண மாட்டாரு. எதுக்குடா அந்த பிளேயர் தண்டத்துக்கு இருக்கான்ற அளவுக்கு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணோம். பட் போன வருஷம் நம்ம எல்லாரோட வாயுமே ஜிப்பு போட்டு தைச்சிட்டாரு சிவம் துபே. நல்லதுதாங்க. ஒரு பிளேயர் நல்லா இம்ப்ரூவ் ஆகி டெவலப் ஆறாங்கன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து தப்பா சொல்லியிருந்தா கூட அந்த பிளேயர் நாளைக்கு செம்மையா மாத்தி விளாடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் சந்தோஷப்பட போட வேண்டியது நம்மளாதான் இருக்கும். சரிங்களா? ஸோ சிவம் துபே வந்து நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் ஒரு ஆப்ஷனுங்க, அதுல எந்த பேச்சுமே இல்லை. பட் இந்த வேர்ல்டு கப்புக்கு அவர் எடுக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு விஷயங்க. ஏன்னா ஆப்ஷன் தராரு. எனக்கு இன்னும் சிவம் துபே வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து இந்த மாதிரி ஒரு டீமோட ஒரு சீரீஸ் விளையாடிட்டு அதுக்கப்புறம் அதுல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு போத் வித் பேட் அண்ட் பால், அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஹர்திக் பாண்டியாக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அவர் தான் அப்படின்னு என்னால சொல்ல முடியுங்க. ஐ திங்க் நிறைய பேர் நான் சொல்றதை ஒத்துப்பீங்க. எஸ், அவரோட பேட்டிங் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் நல்ல பவர்ஃபுல் பேட்ஸ்மேன் அண்ட் மீடியம் பேஸ் போலர்லாம் சொருகிடுவாரு. பட் குவாலிட்டி ஃபேஸ் போலர் 145, 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போலிங் போடுறவங்கள எப்படி விளையாடுவாரு? ஏன்னா ஐபிஎல்லே லாஸ்ட் இயரே அவர் செம்மையா விளையாடினாலும் பட் ஒரு சில ஐபிஎல் டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் 140, 150 கிலோமீட்டர் போடும் போது கொஞ்சம் லைட்டா ஸ்ட்ரகிள் ஆனார், எஸ்பெஷலி அந்த பேக் ஆஃப் லென்த். ஸோ அது டெஃபினட்டா எல்லா டீமே டார்கெட் பண்ணுவாங்க. அண்ட் வேர்ல்ட் கப் மாதிரி ஒரு ஈவெண்ட்னும் போது பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அந்த சேலஞ்ச் இருக்கும். சாதா சீரீஸே ஸ்கெட்ச் போடுவாங்க ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட்லாம். அது வேர்ல்டு கப் மாதிரி ஈவெண்ட்னா என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குயிக்கா நம்ம வந்து சிவம் துபே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் வேர்ல்டு கப்புக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றோம்ன்றது என்னோட ஒரு ஃபீல். இப்போ கூட நான் ஒரு விஷயம் சொல்றேன், இன்னும் ஒரு 2 T20 இருக்கு ஆப்கானிஸ்தானோட. அந்த 2 T20லுமே அவர் போலிங் பேட்டிங் இதே மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணார்னா கண்டிப்பா நம்மளுக்கே அந்த ஒரு urge இருக்கும். ஓகே, இவரை கூட்டிட்டு போயிடலாம்ப்பா. வெஸ்ட் இண்டீஸ்ல இவரோட அந்த மீடியம் பேஸ் ஸ்லோவர் பால்லாம் யூஸ் ஆகுமா? அதே மாதிரி ஸ்பின்னு நிறைய போடுவாங்க. சிவம் துபே பீங் லெஃப்ட் ஹேண்டர் எஃபெக்டிவா இருப்பாரா? ஒரு பேக்கப்புக்கு இருக்கிறது ஆல்வேஸ் பெட்டர் அப்படின்னு சொன்னா ஐ எம் ஓகேங்க. பட் இந்த 2 T20யும் பார்க்கணும்ன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா வேர்ல்டு கப் கூட்டு போகணுமா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இருக்க போறது 15 மேன் ஸ்குவாட் தான். ஆல்ரெடி நிறைய பேர் காம்படிஷன்ல இருக்காங்க. ஸோ சிவம் துபே எப்படி உள்ள வருவாருன்றது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? சிவம் துபேவை நம்ம வேர்ல்டு கப்புக்கு எடுக்கலாமா? இல்ல கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு கேம் டைம் வேணும். இதுக்கப்புறம் எங்க கேம் டைம், வேர்ல்டு கப்பே ஸ்டார்ட் ஆக போதே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு புரியுது. மேபி அட்லீஸ்ட் இந்த ஒரு 2 மேட்ச் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணலாம். ஒரே மேட்ச்ல நம்ம டிசைட் பண்றது வந்து கொஞ்சம் ஃபேரா இருக்காதுன்றதா எனக்கு தோணுது. அதுவும் முக்கியமா அவரோட போலிங் பேட்டிங் பத்தி நான் எதுவுமே சொல்ல வரல. அவர் நிறைய இம்ப்ரூவ் ஆயிட்டாரு, ஃபிட்னஸும் நல்லா டெவலப் பண்ணிட்டாரு. பட் போலிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் இன்னுமே இந்த 2 மேட்ச்ல போலிங் போட்டு கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்து அப்பதான் நம்மளால ஒரு லாங்கா ஒரு 3-4 மேட்ச்ல தாங்க தெரியும் ஒரு போலர் ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா போலிங்லயே நல்லா போடுறாருப்பா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஒரே ஒரு மேட்ச் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணி நிறைய மொக்க வாங்கியிருக்கோம் லைஃப்ல. நம்ம நிறைய பிளேயர்ஸ் அந்த மாதிரி பார்த்திருக்கோம். அந்த ஆங்கிள் தான் சொல்றேன். ஸோ ஒன்ஸ் அகைன் என்ன சொல்ல வரேன்னா, சிவம் துபே பேட்டிங் பத்தி எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் போலிங்க்கு டெஃபினட்டா அவருக்கு இன்னும் இந்த 2 மேட்ச் வச்சு தான் நம்ம அசஸ் பண்ண முடியும். வேர்ல்டு கப்புக்கு அவர் எடுக்கிறது இட்ஸ் டீசென்ட் ஆப்ஷன் தான், அதுல எந்த பேச்சுமே இல்லை. பட் யாரை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க, எந்த பேட்ஸ்மேனை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் ஆப் பண்ணுவாங்களா இல்ல சிவம் துபே மாதிரி மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர் செலக்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்ஸ் அகைன் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.